ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு நூடுல்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடை சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையே சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கணுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டம்ளரில் நான் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நூடுல்ஸ் சூப்புக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டாதாங்க நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் ஹிப்பி நூடுல்ஸ் எடுத்துருக்காங்க. இப்போ நூடுல்ஸ் நம்ம சேர்த்திக்கலாங்க. அந்த மசாலா பவுடரையும் கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் ரெசிபிங்க. ஈவினிங் டைம் நம்ம செஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சிம்பிளாக செய்யக்கூடிய நூடுல்ஸ் சூப் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.